கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ஒருத்தர் செய்கிற செயலெல்லாம் பார்க்கும்போது ஒரு பப்ஸு கடையில் போயிட்டு பக்கத்தில் அந்த சின்ன குழந்தைகளுக்கு ஒரு விசேஷம்னு சொல்லியிருந்தனால ஒரு குட்டீஸ்களுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க இடத்த பார்த்து வாங்கிட்டு போகும்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வந்து வாங்கினேன். எந்த இடம்னு சொல்ல விரும்பலை, ஏன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே எல்லா டீட்டெயிலும் இருக்குது. இருந்தாலும் இனிமேலாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஒருத்தராவது கொஞ்சம் பார்த்து பேக்கிங் பண்ணுங்கள். இந்த பண்ணு இருக்க கண்டிஷனை பாருங்கள், உள்ள பூசணம் முடிஞ்ச மாதிரி இருக்குது. நம்ம வாங்க போகும்போது நான் எப்பயுமே பார்ப்பேன் அந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்ப்பேன். நம்மளையே கண்ணை கட்டுற மாதிரி இந்த வேலையை பார்க்குறாங்க. நான் பார்க்கும்போது அந்த இடத்துல பண்ணெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. பேக்கிங் பண்ண சொன்ன 5 செகண்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க. நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், பண்ணெல்லாம் அப்படியே அமுக்க முடியல, கல் மாதிரி இருக்குது. இதனால ஒரு குழந்தையோ இல்லை ஒரு பெரியவங்க வயசானவங்களும் சாப்பிட முடியாமல் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இது யாருடைய பொறுப்பு? உங்களுக்கே தெரியும், இதில் பேர் மட்டும் தெரியும். ஏன்னா இந்த பேரில் ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. உங்களுடைய வியாபாரத்துக்காண்டி இந்த மாதிரியான வேலைகள்லாம் தயவுசெய்து பார்க்காதீங்க. இதெல்லாம் பாவத்தில் சேரக்கூடிய ஒன்று தான். அது உணவுப் பொருள், மற்ற எதை வேணாலும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் உணவுப் பொருளை மட்டும் வாடிக்கையாளர்களுக்கு வாங்குற காசுக்கு தகுந்தபடி கொடுத்து பழகுங்க. இந்த பண்ணை என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. ஃபுல்லாக உள்ள பூசணம் பிடிச்சிருச்சு பண்ணு. போய் சண்டை போடுறது பெரிய விஷயம் இல்லை, போய் நம்ம சண்டை போட்டுடலாம், திட்டிடலாம். ஆனால் திருப்பி இதே வேலையை தான் பார்ப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி குழந்தைகளுக்காண்டியோ வயசானவங்களுக்காண்டியோ இல்லை உங்களுக்காண்டியோ நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட எடுத்து பேக்கிங் பண்ணாங்கன்னா பேக்கிங்கை பிரித்து பார்த்துருங்க. அந்த இடத்துலையே அது தவறே கிடையாது. பேக்கிங்கை உடனே பிரித்து பார்த்து பண்ணை கையில் தொட்டு பார்த்துருங்க, ஹார்டாக இருக்கா இல்லை சாஃப்டாக இருக்கான்னு பார்த்துருங்க. நான் இந்த மாதிரி தப்பு பண்ணதுனால தான் இப்போ இந்த வீடியோவே போடுறேன். நான் வாங்கிட்டு ஸ்மெல்லுமே ரொம்ப கெட்ட வாடை அடிக்குது. அது பேக்கிங்லேயே இருந்ததுனால அந்த ஒரு வாடை வேற வருது. ஏன் தான் இப்படி சம்பாதிச்சு என்ன தான் செய்ய போகிறீங்கன்னு தெரியல. இந்த நுகர்வோர் பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குது. அதாவது வாடிக்கையாளர்கள் கொடுக்குற பொருளை வந்து தரமாக கொடுக்குறாங்களான்னு அவங்க எப்பயுமே தினசரி கடைகளை செக் பண்ணிக்கிட்டு இருந்தாலே பிரச்சனை இருக்காது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாராவது ஒருத்தர் வாங்கின பொருளில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த கடையை போய் பார்க்குறது, சீல் வைக்கிறது, உணவுப் பொருளை வந்து செக் பண்ணுறது, நிறையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே அதாவது ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் போய் அந்த வேலையவே பார்க்குறாங்க. ஏன் வாங்குகிற சம்பளத்துக்கு டெய்லி 2 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா அந்த கடையில் உணவுப் பொருள் கரெக்டாக இருக்கா, சரியான வேலையை பார்க்குறாங்களா, பொருள்லாம் கெட்டுப்போன பொருள் எதுவும் இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு என்ன கேடு? வாங்குகிற சம்பளத்துக்கு ஒழுங்கு தான் வேலை பார்க்க வேண்டியதானே. இப்போ நான் இதை பற்றி நான் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டதுக்கப்புறம் அந்த கடையில் போய் செக் பண்ணி சீல் வைக்கிறது. அவன் அன்னைக்குன்னு பார்த்து எல்லா பொருளையும் புதுசாக இறக்கி வச்சுருப்பான், மொத்தமாக சீல் வச்சுட்டு போயிடுவாங்க. அவனுக்கும் பொழப்பு கெடும். அதாவது எல்லாருமே தெரிஞ்சு எதையுமே பண்ணுறதில்ல. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உண்மையிலேயே மறக்கக்கூடிய விஷயமும் கிடையாது, மன்னிக்கக்கூடிய விஷயமும் கிடையாது. ஏன்னா இதை கொண்டு போய் நம்ம யார்கிட்டயாவது கொடுத்துருந்தோன்னா அவங்க வாங்கி சாப்பிட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு தெரியல, அது குழந்தையாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு பசியிலே இதை சாப்பிட்டாங்க, உள்ளே போய் தொண்டையில் விக்கிருச்சுனாலோ இல்லை செமிக்காமல் போயிடுச்சுனாலோ இதுக்கு மருத்துவ செலவுன்னு ஒன்று ஆகும். ஒரு உயிர் பலி போனாலும் போனது தான். தயவுசெய்து கடை வச்சு நடத்துகிறவங்க, முக்கியமாக உணவுப் பொருள் கடை வச்சு நடத்துகிறவங்க தயவுசெய்து இந்த மாதிரியான தவறுகளை செய்யாதீங்க. உங்களுடைய வருமானத்துக்கு ஒரு உயிரை கொண்டாதீங்க. நிறையா இடத்துல இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. டீ கடை வடக்கடை போட்டதுக்கு ஒருத்தன் என்னை கேட்குறான், நீ நாம் தமிழர் கட்சியான்னு கேட்குறான். அட மானங்கிட்டவங்களா, உணவுப் பொருளை ஒழுங்காக கொடுங்கடான்னு கேட்டால் நீங்கள் எந்த கட்சியாக அந்த கட்சியான்னு கேட்குறீங்களே. எந்த கட்சியாக இருந்தாடா, சாப்பிட்ற பொருளை ஒழுங்காக கொடுத்து பழகுங்கடா.